மத்திய கிழக்கு பிராந்தியம் தற்போது ஒரு மிகப்பெரிய போரின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால மோதல் போக்கு இப்போது நேரடி இராணுவ மோதலாகவும் பொருளாதார முற்றுகையாகவும் தீவிரமடைந்துள்ளது. ஈராக்கில் உள்ள தனது குடிமக்களுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை மிகவும் தீவிரமானது. இப்போது வெளியேறுங்கள், இல்லையேல் உயிருக்கு ஆபத்து என்ற துணையில் இந்த எச்சரிக்கை அமைந்துள்ளது. ஈராக்கை நிலை 4 ஆபத்துள்ள நாடாக அறிவித்துள்ள அங்குள்ள அமெரிக்கர்கள் வணிக ரீதியான விமானங்கள் மூலமாகவோ அல்லது தரைவழியாகவோ ஜோர்தான், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு உடனடியாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அந்த பிராந்தியத்தில் ஏதோ ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கை நிகழப்போகிறது என்பதற்கான அறிகுறிகளை காண முடிகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது மேற்கொண்டுள்ள கடல்சார் முற்றுகை ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கும் நோக்கம் கொண்டது. ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படை அமெரிக்க பெருமளவு பலவீனப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் ஈரான் சரணடைய வேண்டும் என்று நேரடியாக கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முழுமையாக கைவிடும் வரை இந்த முற்றுகை நீடிக்கும் என்பதில் அமெரிக்கா பிடிவாதமாக உள்ளது. குறிப்பாக ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது தொடர்பாக ஈரான் விடுத்த கோரிக்கையையும் அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஈரான் தலைநகர் டெஹ்ரான் பாதுகாக்கப்பட்ட வான்பரப்பில் மர்மமான முறையில் சிறிய ட்ரோன்கள் நுழைந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை கண்டறிய ஈரான் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை தீவிரப்படுத்தியுள்ளது. பல பகுதிகளில் விமான எதிர்ப்பு துப்பாக்கிச்சூடு சத்தங்கள் கேட்டதாக தகவல் தெரிவிக்கிறது. இந்த ட்ரோன்கள் யாரால் அனுப்பப்பட்டது என்பது குறித்து அதிகாரபூர்வமான தகவல்கள் இல்லை என்றாலும் ஈரானின் பாதுகாப்பு திறனை சோதிக்கும் ஒரு நடவடிக்கையாக இது கருதப்படுகிறது. அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பதிலடியாக ஈரான் முன்னெப்போதும் இல்லாத வகையில் செயல்முறை ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக எச்சரித்துள்ளது. இதுவரை தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு இடமளிக்கும் வகையில் தாங்கள் பொறுமை காத்ததாகவும், ஆனால் இனி அந்த பொறுமைக்கு எல்லை உண்டு எனவும் ஈரான் உயர்மட்ட பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் தனது குடிமக்களை ஈரான், ஈராக் மற்றும் லெபனானில் இருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஒபெக் அமைப்பில் இருந்து அமீரகம் விலகியதை ட்ரம்ப் வரவேற்றுள்ளார். இது கச்சா எண்ணெய் சந்தையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். ஈரானுக்கு ஆதரவான ஆயுத குழுக்கள் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் இலக்கு வைக்கக்கூடும் என்பதால் ஈராக் ஒரு போர்க்களமாக மாறும் அபாயம் உள்ளது. அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது குறுகிய கால தீவிர தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்குகிறது. ஒருபுறம் கடுமையான பொருளாதார முற்றுகை, மறுபுறம் நேரடி இராணுவ மிரட்டல் என ஈரான் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. ஈரான் இதற்கு எவ்வாறு பதிலடி கொடுக்கப் போகிறது என்பதிலேயே மத்திய கிழக்கின் அமைதி அடங்கியுள்ளது. மொத்தத்தில் இந்த பிராந்தியம் ஒரு தீர்க்கமான மற்றும் ஆபத்தான காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் மே மாதத்தில் புதியதொரு கட்டத்தை எட்டியுள்ளது. தற்காலிக போர் நிறுத்தங்கள் மற்றும் தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியிலும் கள நிலவரம் ஒரு தீர்க்கமான மாற்றத்தை நோக்கி நகர்கிறது என்று சொல்லலாம். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மே மாதம் 6ஆம் தேதி அன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி எனப்படும் நேரடி இராணுவ தாக்குதல் நடவடிக்கை அதிகாரபூர்வமாக நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இது போர் முடிவுக்கு வந்துவிட்டதை குறிக்காது என்றும், அமெரிக்கா தனது கவனத்தை நேரடி மோதலில் இருந்து கண்காணிப்பு மற்றும் தற்காப்பு நிலைக்கு மாற்றியுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். கடல்சார் போக்குவரத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஈரான் புதிய இறையாண்மை விதிகளை அமல்படுத்தி வருகிறது. ஹோர்மோஸ் நீரிணை கடக்கும் அனைத்து சர்வதேச கப்பல்களும் ஈரானின் பெர்சிய வளைகுடா நீரிணை அதிகார சபையிடம் முன் அனுமதி பெற வேண்டும். அனுமதியின்றி நுழையும் கப்பல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரானிய புரட்சிகர காவல்படை எச்சரித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை சர்வதேச கடல்சார் விதிகளுக்கு எதிரானது என அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் குற்றம் சாட்டி வருகிறது. ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அமெரிக்காவினுடைய நேரடி தாக்குதல்கள் குறைந்தாலும் ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற பெயரில் கடல்சார் முற்றுகை தீவிரமாக தொடர்கிறது. அமெரிக்க கடற்படை சுமார் 15,000 வீரர்கள் மற்றும் டஜன் கணக்கான போர்க்கப்பல்கள் ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களை வழிமறைத்து வருகிறது. இந்த முற்றுகையினால் ஈரானுக்கு நாளொன்றுக்கு சுமார் $500 மில்லியன் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரச்சி பெய்ஜிங்கிற்கு பயணம் மேற்கொண்டு சீன தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்த ஈரானிடம் ஒத்துழைப்பை சீனா கோரியிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் மே 4 அன்று ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து அமீரகம் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபையில் அவசர கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. முடங்கி போயுள்ள பேச்சுவார்த்தைகள் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் பெரும் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது.
ஈரான் மீதான பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்க வேண்டும் என டெஹ்ரான் கூறுகிறது. ஆனால் ஈரான் அணுசக்தி திட்டங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்பதில் அமெரிக்கா பிடிவாதமாக உள்ளது. இப்படியான நிலையில் 2026 மே மாத நிலவரப்படி மத்திய கிழக்கு ஒரு நிழல் யுத்தத்தில் இருந்து நேரடி மேலாதிக்க போருக்கு மாறியிருக்கிறது. அமெரிக்காவின் பொருளாதார நெருக்குதல்களும் ஈரானின் கடல்சார் கட்டுப்பாடுகளும் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஒரு வலுவான தூதரக உடன்பாடு எட்டப்படாதவரை இந்த பிராந்தியத்தில் அமைதி என்பது இட்டாக்கணையாகவே இருக்கும். மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் சூழலானது வரும் 2 நாடுகளுக்கு இடையிலான அதிகார போட்டி என்பதையும் தாண்டி உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார ஒழுங்கியை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. 2026 மே மாதத்தின் இந்த இராணுவ நகர்வுகள் நமக்கு உணர்த்தும் உண்மைகள் ஆழமானவை. ராஜதந்திரத்தின் தோல்வியும் இராணுவ அழுத்தமும் நீண்ட காலமாக பேச்சுவார்த்தைகள் மற்றும் தூதரக உடன்பாடுகள் மூலம் எட்டப்படாத தீர்வுகளை அமெரிக்கா இப்போது இராணுவ முற்றுகை மற்றும் ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் போன்ற நேரடி அழுத்தங்கள் மூலம் அடைய முயல்கிறது. ஈரானின் பொருளாதாரத்தை முற்றிலுமாக முடக்குவதன் மூலமாக அந்த நாட்டை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர முடியும் என அமெரிக்கா கணக்கு இந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதியற்ற நிலையை உருவாக்குகிறது. ஈரானின் இறையாண்மை போர். மறுபுறம் ஈரான் தனது கடல்சார் எல்லையிலும் ஹோர்மோஸ் நீரிணையிலும் அமல்படுத்தி இருக்கக்கூடிய புதிய கட்டுப்பாடுகள் அந்த நாடு தனது இறையாண்மையை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பதை காட்டுகிறது. அணுசக்தி திட்டங்கள் மீதான பிடிவாதம், பிராந்திய நட்பு நாடுகளுடனான ஈரானின் ஒருங்கிணைப்பும் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் ஒரு தற்காப்பு அரணாக செயற்படுகிறது. இந்த பதற்றம் வெறும் பாரசீக வளைகுடாவில் முடிந்துவிடவில்லை. சர்வதேச எண்ணெய் சந்தையில் ஏற்படும் விலையேற்ற இறக்கங்கள், கப்பல் போக்குவரத்து நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் சீனா போன்ற வல்லரசு நாடுகளின் நேரடி தலையீடு ஆகியவை இந்த மோதல் ஒருவேளை முழு அளவிலான போராக மாறினால் அது உலக பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்யும் என்பதை எச்சரிக்கிறது. இறுதியாக அமெரிக்காவின் மின்னுலக தாக்குதல் திட்டங்கள் அல்லது ஈரானின் முன்னெப்போதும் இல்லாத பதிலடி எச்சரிக்கைகளோ ஒரு நிரந்தர தீர்வை தந்துவிடப் போவதில்லை. ஆயுத முனையில் எடுக்கப்படும் முடிவுகள் தற்காலிகமாக வெற்றியை தந்தாலும் இந்த பிராந்தியத்தின் நீண்டகால அமைதி என்பது பரஸ்பர மரியாதை மற்றும் நேர்மையான சர்வதேச உடன்பாடுகளின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும். எதிர்வரும் வாரங்களில் மேற்கொள்ளப்படும் ராஜதந்திர நகர்வுகள் மத்திய கிழக்கு ஒரு பேரழிவை நோக்கியா அல்லது புதிய அரசியல் சமநிலை நோக்கியா நகரப்போகிறது என்பதை தீர்மானிக்கும். ஒரு சிறிய தவறு கூட உலகளாவிய மனிதாபிமான நெருக்கடியை தோற்றுவிக்கும் என்பதால் சர்வதேச சமூகம் இதில் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பொறுப்புடனும் செயற்பட வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாகும். இது எப்படி இருந்தாலும் இதன் முடிவுகளும் விளைவுகளும் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். உலகளாவிய போரின் சமநிலை மாற்றப்படுமா, மீறப்படுமா, உலக மனிதாபிமானம் செத்துப்போகுமா என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய கேள்வியாகும். உலக நாடுகள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் தங்களின் பொருளாதாரத்தை தற்காத்துக் கொள்வதற்காகவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவை அனைத்தும் ஒரு பொருளாதார தற்கொலையாக மாறி முடிந்துவிடுமோ என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அச்சம்.